தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் இடையே வார்த்தை மோதல்கள் நடந்து வருகிறது. இச்சூழலில் விஜய் ரசிகர்கள் என்ன பெரியவர்களா என்று மீண்டும் விமர்சித்துள்ளார் வேல்முருகன். இப்பிரச்சனையை தற்போது விரிவாக பார்க்கலாம். எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு. சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது தெரியாது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரி என்று எங்களை சொல்கின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் B.Pharm. அப்ளை நவ். தமிழ்நாட்டில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து தாவேக தலைவர் விஜய் பாராட்டு விழா நடத்தி நிதியுதவி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மேடையில் இருந்த விஜயை மாணவ மாணவிகள் அன்போடு அரவணைத்து தங்களது நன்றியை தெரிவித்த காட்சிகளை தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் விமர்சித்தார். அவரது பேச்சுக்கு தாவேகாவினர், பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பலர் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் மறுபடியும் நடந்த தாவேகாவின் பாராட்டு விழாவில் பங்கேற்ற மாணவிகள், இந்த அன்பு உங்களுக்கு கொச்சையாக தெரிகிறதா என்று வேல்முருகனை விமர்சித்தனர். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன்னா, ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க 2 கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு. தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு. சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது தெரியாது, புரியும். நாளைய எதிர்காலம் நீங்கள் தான். உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா. இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் இரு கட்சியினரும் வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் தன்னை தற்குறி என விமர்சித்த மாணவிகளை நீங்கள்தான் தற்குறி என்று மீண்டும் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தளி சட்டமன்ற தொகுதி தேன்கனிக்கோட்டையில் மாற்றுக் கட்சியினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் பங்கேற்று உரையாற்றினார். அதில் யூடியூப், டிக்டாக் ஆப்களில் பணத்திற்காக ஆடைகள் இன்றி அரைகுறையாக நடனமாடி பணம் சம்பாதிக்கும் கேவலமான தொழிலை தவிர வேறு இருக்க முடியுமா என்று பேசினார். சென்னையில் சில பெண்கள் யூடியூபர் என்கிற பெயரில், டிக்டாக் என்ற பெயரில் ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி பல்லகாயிரம் மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் பார்வையை ஈர்த்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலை செய்வதை விட கேவலமான தொழில் வேறு இருக்கிறதா என்கிற அடிப்படையை நான் வைத்த கருத்து. இங்கேயும் எனக்கு தங்கைகள் இருக்கிறார்கள், தாய்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறது. ஒரு தந்தையாக, ஒரு தலைவனாக, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்தை, அக்கிரமத்தை, அத்துழியத்தை, கலாச்சார சீரழிவை கண்டும் காணாமல் பெரிய கட்சிகள், பெரிய இயக்கங்கள் கடந்து போகிறார்கள். கலாச்சார சீரழிவு இருக்கிறது. ரீல் ஷார்ட் என்பவர்களே எவ்வளவு கலாச்சார சீரழிவு இருக்கிறது. தனக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக, யூடியூபிலே அதிக வியூவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன் உடலை காட்டுகிற கேவலமான ஈன பிறவைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்களே என்று கொதித்து எழுந்து தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களில் இன்றைக்கு பள்ளி மாணவிகள், 10வது சிறுமிகள், 8வது படிக்கின்ற சிறுமிகள், 6 வயது சிறுமிகள், பெற்றோர்கள் அனைவரும் கைகளிலே ஸ்மார்ட் போனை வாங்கி தந்திருக்கிறோம் படிப்பதற்கு. கொரோனா காலங்களில் வீட்டில் இருந்து அந்த குழந்தை செல்வங்கள் பாடத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக நாம் வாங்கி கொடுத்த ஸ்மார்ட் போன் அந்த இளைய தலைமுறையுடைய பண்பாட்டு சீரழிவை, கலாச்சார சீரழிவை, நாகரிக சீரழிவை, பெற்றோர்களை, தாய் தந்தையை மதிக்காத ஒரு போக்கை மனரீதியாக, உளவில் ரீதியாக ஏற்படுத்துகிறது. அதை பார்க்கின்ற போது கண்ட கருமாந்த 8ஆம் தூக்கம் எல்லாம் வந்து விழுகிறது என்று வேல்முருகன் இன்னைக்கு பேசவில்லை, இந்த ஸ்மார்ட் போன் வந்தது என்று பேசுகிறேன். இந்த கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜயையும் அவரது ரசிகர்களையும் வேல்முருகன் கடுமையாக சாடினார். விஜயகாந்த் ரசிகர்களை விட விஜய் ரசிகர்கள் என்ன அவ்வளவு பெரியவர்களா? எந்த ரசிகரும் மக்களுக்காக போராடவில்லை என்று விமர்சித்தார். மாணவர்களுக்கு பரிசு வழங்குவதை ஷூட்டிங் ஷோ நடத்தி வருவதாக விமர்சித்த வேல்முருகன், துணை நடிகராக இருக்கும் பாலா தான் சம்பாதித்த பணத்தில் ஆம்புலன்ஸ் வாங்கி தருவதாகவும் அவர் அந்த உதவிகளை ஷூட்டிங் நடத்தவில்லை என்றும் கூறினார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கண்டார்களே தவிர எந்த ரசிகர்களும் களங்காணவில்லை, எந்த கதாநாயகனும் களங்காணவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரி என்று எங்களை சொல்கின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை என்னடா தவறு இருக்கு? வாங்க நேரடியா பேசுவோம், விவாதிக்கும்.
அதை விட்டுட்டு இவங்க தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா, இவங்க தான் பரிசு கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகர், துணை நடிகர், கதாநாயகன் அல்ல, தன் சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான், வீடு கட்டி கொடுக்குறான், ஃபீஸ் கட்டி கொடுக்குறான், ஷூட்டிங் நடத்துறது இல்லை, ஷோ நடத்துறது இல்லை. அகர் பவுண்டேஷன் ஷோ நடத்துறது இல்லை, ஷூட்டிங் நடத்துறது இல்லை.